ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த காலகட்டத்திலலாம் ஆயில் இல்லாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்மள பலரும் நான்ஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் உண்மையிலே இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள் பாதுகாப்பானதா அப்படிங்கிற கேள்வி நம்மள பலருக்கும் இருக்குது. இதுக்கு பதிலாக இப்போல்லாம் செராமிக் பாத்திரங்கள் கூட வந்திருக்கு. இதில் எது பாதுகாப்பானது, இந்த செராமிக் பாத்திரங்கள்லையும் நான்ஸ்டிக் பாத்திரங்கள்லையும் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலகட்டத்தில் உடல் பருமன் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால நம்மள பலரும் டயட் அப்படின்னு சொல்லி எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்ற முறைக்கு மாறிட்டு இருக்கோம். PDFE அப்படிங்கிறதன் மூலமாக இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களை செய்கிறாங்க. இந்த PDFEங்கிறது பொதுவாகவே ஹைட்ரோபோபிக் அப்படிங்கிற பண்பு கொண்டது. அதாவது தண்ணீர் பட்டாலும் இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களில் எதுவும் ஆகாது. இதன் காரணமாக தான் தண்ணீர் பட்டால் கூட தோசை ஒட்டாமல் அப்படியே அழகாக வருது. இதோட வளவளப்பு தன்மை அதிகம். இதனால தோசை ஊற்றுறப்ப சமையல் செய்கிறப்பையும் கூட எந்த உணவும் அதில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக வரும். எண்ணெயும் குறைவாக பயன்படுத்தினா போதும். இதன் காரணமாக தான் மக்களிடையே பிரபலமாச்சு. ஆனால் இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களை 500 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம சூடுபடுத்துகிறப்ப அதிலிருந்து விஷத்தன்மை கொண்ட வாயு வெளியேறுமா. அதை நம்ம சுவாசித்தோன்னா தலைவலி, மூக்கடைப்பு இது மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். ஏற்கனவே அதிக சூட்டில் செய்ய வேண்டிய உணவுகளை இதை நீங்கள் தவிர்த்திடணும். பொதுவாகவே நம்ம சமைக்கிற முறையில் தாளிக்கிறப்ப 200லேருந்து 300 டிகிரி செல்சியஸ் வரை தான் வெப்பம் இருக்கும். அதிகமாக வச்சு சமைச்சாலும் பெரும்பாலும் 300லேருந்து 450 டிகிரி வரை வெப்பம் போகும். வீட்டில் சமைக்கிறப்ப 500 டிகிரி தொடுறதுக்கு கடினம்தான். ஆனால் அதிக வெப்பநிலை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை நீங்கள் சமைச்சு 500 டிகிரியை தொட்டுருச்சு அப்படின்னா நான்ஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துகிறப்ப அது நமக்கு ஆபத்தாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். செராமிக், இந்த செராமிக் பாத்திரங்கள் வந்ததுக்கு அப்புறமா நான்ஸ்டிக் பாத்திரங்களோட மவுஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் இப்போது செராமிக் கோட்டிங் செய்யப்பட்ட பாத்திரங்களை மக்கள் விரும்பி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. செராமிக் அப்படின்னா களிமண் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது உண்மையிலேயே சிலிக்கா அப்படிங்கிற மணல்லேருந்து செய்யக்கூடியது தான். இதை நான்ஸ்டிக்கோடு ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு இப்போ பாதுகாப்பானது தான். இதில் கெமிக்கல் கூட இல்லை. உணவுப் பொருட்களோட செராமிக் பெருசாக ரியாக்ட் ஆகாது. ஆனால் செராமிக் நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த செராமிக் கோட்டிங் இருக்குல்ல, அது சீக்கிரமாகவே போயிடும். கோட்டிங் போனதுக்கப்புறமா இதை சமைச்சோன்னா இதனால் சில பிரச்சனைகள் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. செராமிக் பாத்திரங்களை பயன்படுத்துகிறப்ப கோட்டிங் போயிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பாத்திரங்களை பயன்படுத்துகிறத தவிர்த்துடுறது நல்லது. நான்ஸ்டிக், செராமிக் இதெல்லாம் விட எது பெஸ்ட்டு அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த நான்ஸ்டிக், செராமிக் ரெண்டுலேயும் உயிர் போகிற அளவுக்கு பெரிய அளவு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் சில உடல் ரீதியான சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது. உண்மையில் எது பாதுகாப்பானது அப்படின்னு தெரியுமா? சாதாரண இரும்பு பாத்திரம் தாங்க. இரும்பு தோசைக்கல் தான் நான் சொல்கிறேன். நம்ம ஒரே தோசைக்கல்லை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வந்தோன்னா எண்ணெய் பட்டு அதுவே இயல்பாக நான்ஸ்டிக் தோசைக்கல் போலயே மாறிடும். இந்த அளவுக்கு பாதுகாப்பானது எதுவுமே இல்லை. இந்த இரும்பு தோசைக்கல்லையோ இரும்பு பாத்திரங்கள்லையோ கெமிக்கலும் இருக்காது. நம்ம நாட்டில் யாருக்குமே இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறதில்ல. அதுக்கு காரணமும் இந்த இரும்பு பாத்திரங்கள் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இன்னொரு அடிப்படை விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இந்த நான்ஸ்டிக் எல்லாம் ஏன் ஃபேமஸ் ஆனது தெரியுமா? எண்ணெய் உடலுக்கு கெடுதல் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இந்த இரும்பு பாத்திரங்கள்லையுமே நம்ம ரொம்ப அளவு எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சமைச்சோன்னா அது அந்த அளவுக்கு கெடுதல் நமக்கு வரப்போகிறதில்ல. இனிமேல் நம்ம நான்ஸ்டிக், செராமிக் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்தி நம்ம மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியமாகவும் வாழ்வோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான்ஸ்டிக்,
செராமிக் இந்த பாத்திரங்களெல்லாம் விட எது பெஸ்ட்டு அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.